வணக்கம் மேம்பட்டி. நம்மள பத்தி யாராச்சும் ஏதாச்சும் நினைச்சிருவாங்க அப்படின்னு தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். பல சமயங்கள்ல நம்ம நமக்காக கவலைப்படுறதை விட யாராச்சும் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்கங்கிறத நினைச்சுதான் அதிகமா கவலைப்பட்டுட்டு இருக்கோம். உண்மையை சொல்ல போனா யாராலையும் நம்மளை காயப்படுத்த முடியாது. நம்மளே நாம காயப்படுத்திக்கிட்டுதான் அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கங்கிறத நினைச்சு இத ஏன் சொல்றேன்னா, இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல நம்மள பாக்குற 4 பேர் 4 விதமா இல்ல, 4000 விதமா நம்மள பத்தி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நினைப்புதான் பொழைப்ப கெடுக்கும்னு சொல்லுவாங்க. நான் என்ன நினைப்பேன்னா, அடுத்தவங்க நம்மள பத்தி நினைக்கிறத நீங்க நினைச்சீங்கன்னாதான் உங்க பொழைப்பு கெட்டு போகும். அவ்வளவு யோசிக்கிறோமே அடுத்தவங்க நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க, அதனால வாழ்ற வாழ்க்கை உங்களுக்கான சாட்டிஸ்பாக்சனை தரவே செய்யாது. ஏன்னா நாம எப்போதுமே அடுத்தவங்களுக்காக யோசிப்போமே தவிர நமக்காக நம்ம வாழ மாட்டோம். இப்படி இருக்கும்போது உங்களுக்கான சந்தோஷம், உங்களுக்கான சுதந்திரம், உங்களுடைய உரிமை அந்த இடத்துல விட்டு போகும். அதனால உங்களுக்கு கிடைக்காத அந்த மன நிம்மதி உங்களுக்கான ஒரு நல்ல வாழ்க்கையை தேடி தராது. அடுத்தவங்க என்ன சொல்றாங்கிறத யோசிக்காதீங்க. அடுத்தவங்களோட வாழ்க்கைய பாதிக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க பண்ணாதீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்காகவும் கவலைப்பட வேண்டியதில்ல. யார் என்ன சொன்னா என்ன, உங்களுக்காக ரொம்ப ஸ்ட்ராங்கா உங்களோட வாழ்க்கைய அனுபவிச்சு வாழுங்க. இத சுத்தி இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க அதெல்லாம் சொல்றாங்க, இப்படி ஆயிருமோ, இதெல்லாம் பத்தி யோசிக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அது நல்ல விஷயமா இருந்தா யோசிக்காம பண்ணுங்க. அதே நேரத்துல அதனால யாருக்காச்சும் ஒரு சின்ன பாதிப்பு ஏற்படணும் தெரிஞ்சா கூட அத யோசிக்கவே செய்யாம நிறுத்திடுங்க. அத பண்ணணும்னு கூட யோசிக்காதீங்க. அப்பவே ஸ்டாப் பண்ணிருங்க. நாம இப்படி வாழ்ற ஒரு வாழ்க்கை கண்டிப்பா நமக்கு மட்டும் இல்ல, நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் சந்தோஷத்தை தான் தேடி தரும். நம்மள சுத்தி இருக்கிற 4 பேர் நம்மள பத்தி 4 விதமா பேசுவாங்கன்னு நமக்கு தெரிஞ்சாலும், நாம ஒரு நல்ல விஷயம் பண்ணா அந்த 4 பேர் நம்மள பாராட்ட போறது இல்ல. நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தா அந்த 4 பேர் நமக்கு முன்னாடி வந்து நிக்க போறது இல்ல. நாம கீழே விழுறோம்னு சொன்னா அந்த 4 பேர் கைத்தட்டி சிரிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. நாம முன்னேறோம்னு சொன்னா அந்த 4 பேர் நம்மள தடுக்கி விழ யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த 4 பேரை பத்தி நாம யோசிக்காம இருக்கிறதுதான் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது. உங்களோட வாழ்க்கைய உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட விருப்பத்துக்கு வாழ்ந்து பாருங்க. வாழ்க்கையே ரொம்ப அழகா இருக்கும். ஏன்னா நம்ம வாழ்ற காலம் கொஞ்சம்தான், அதுலயும் முக்கால்வாசி அனுபவத்திலே போயிரும். அப்படி இருக்கும்போது வாழ்க்கைய அனுபவிச்சு வாழுங்க. அந்த 4 பேரை பத்தி எப்போதுமே யோசிக்காதீங்க. அந்த 4 பேர்ல ஒருத்தரா நீங்களும் இருந்துராதீங்க. ஏன்னா ஸ்வீட் எப்படி சாப்பிடுறவங்களுக்கு இனிமையா இருக்குமோ அதே மாதிரி நாம எப்போதுமே நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நல்லவங்களாவே இருக்கும். நம்ம வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும். நம்முடைய பயணம் தொடரட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். நல்லதே நடக்கும்.